நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. யாராவது வந்து நகை கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. எனக்கு கல்யாணம் பண்ண புதுசில் நான் நெக்லஸ் வச்சுருந்தேன், சின்ன செயின் ஒன்று வச்சுருந்தேன், சரடு போடுறேன், கம்மல் ஜிமிக்கெலாம் வச்சுருந்தேன். இந்த பொருள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க, வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட வந்து நகை கேட்பாங்க. நானும் வந்து அப்பப்போ அந்த என்ன கேட்பாங்கன்னா, இந்த நெக்லஸும் கம்மல் ஜிமிக்கும் கேட்பாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு புது பண்ணாச்சே கொஞ்சம் பெருமையாக எடுத்து கொடுத்துட்றது. அப்படியே வாங்கிட்டு போகிறவங்களும் அடிக்கடி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இது வந்து நகையை வாங்குறவங்களுக்கும் அடுத்தவங்கள்ட்ட வாங்குறவங்களுக்கும் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு 2 பேருக்கு தான் அந்த பதிவு. நம்ம வந்து பொருளை கொடுக்குறோம், வாங்கி போகிறோம்னா அது ஜாகிரதையாக அவங்க கொடுக்க வேண்டியது வாங்கி போகிறவங்களுக்கு கடமை. அதே போல் நம்ம மற்றவங்கள்ட்ட கொடுக்குறோமா, அவங்க திரும்ப நல்லபடியாக அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு நாமளும் நம்ம பொருளை வந்து கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தணும் நம்ம பொருள் மேலே. நான் அடுக்க எடுத்து கொடுத்துட்டேன். இவங்க வாங்கிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, 2-3 நாளாக தரவே இல்லை. என்னடா நகையை தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் படுற மாதிரி போகிறது வர்றது. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாந்து கொடுத்தாங்க. கொண்டாந்து கொடுத்த உடனே நகையை பார்த்தா நெக்லஸ் வந்து அங்கே உடஞ்சி போய் விட்டு போயிருக்குது. எனக்கா மனசு ஆறல, கேட்கலாமா வேணாமா. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட நான் கேட்டே போட்டேன், என்னங்க நெக்லஸ்லாம் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி மடிஞ்சு விட்டு போயிருக்குன்னு. உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகும்போதே அப்படிதாம்மா இருந்தது, நீ கொடுக்கும்போதே அப்படிதான் இருந்தது, நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னையே கேட்டு விட்டாங்க. அப்போ எடுத்தங்க நகை நட்டுலாம் யாருன்னா கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடாது. இது வந்து நான் வாங்கி போயிட்டு வீணாக்கிட்டு நம்ம மேலேயே பழி போட்டு விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போகிறவங்களும் கவனமாக வாங்கி போய் அடுத்தவங்க பொருளாச்சுன்னு படுத்து பிறண்டு உருண்டு நசுக்கி வீணாக்கி கொண்டாந்து கொடுக்கக்கூடாதுங்க. அடுத்தவங்க பொருள் வாங்கி போனால் ஜாகிரதையாக வாங்கி போய் ஜாலியாக வாங்கி கொடுக்கணும். சரிங்களா?